நோவுக்கு ஒரு ஓட்டு அப்படிம்பாங்க. இந்திரா காந்தி மரணத்தின் போது எம்ஜிஆர் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். ஸோ இந்திரா காந்தி மரணத்துக்காகவும் எம்ஜிஆருடைய நோய்க்காகவும் ஒரு ஓட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து மரணம் வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ராஜீவ்காந்தி நம்ம மண்ணிலேயே வந்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணத்துக்கு முன்னாடி 2 ஃபேஸாக நடந்துச்சு. 1991 எலெக்ஷன் வந்து 2 ஃபேஸா எலெக்ஷன் நடக்குது. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்னாடி நடந்த இடங்கள்ல பூரா காங்கிரஸ் படுதோல்வி. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் பூரா காங்கிரஸ் கட்சி படுவெற்றி. அதனால தான் 91 நரசிம்மராவ் அமைச்சது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அவங்களுக்கு 272 சீட் காங்கிரஸ்க்கு இல்ல. அவங்க மத்தெல்லாம் சேர்த்தா they started as a minority government with support of சுப்பிரமணிய சுவாமி. they made it as a majority government. சோ நமக்கு சாவுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து மத்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிரைட்டீரியாங்கிறது வரவே வராது. சோ பட்ஜெட்ல இருந்து மோடில இருந்து கவர்னன்ஸ்ல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண தொடர் தவறுகள்ல இருந்து ஐ கேன் லிஸ்ட் அவுட் செப்பரேட்லி. அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண தொடர் தவறுகள்ல இருந்து எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி உட்பட எல்லாமே சேர்ந்து கியூமுலேட்டிவ் ரீசன்ஸ் தான் இது இந்த வெற்றிக்கான காரணமா இருக்கு. இல்ல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மகளிர் உரிமை தொகை இது வந்து கொடுத்து முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல தேர்தலுக்கு வாக்குறுதியிலோ கொடுத்து செயல்படுத்திட்டு வரதே நம்ம வந்து மத்திய பிரதேசல வந்து 4வது முறை ஆட்சியில் 5வது முறை ஆட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். if I'm not wrong. அதற்கு முன்னாடி அவங்க கொடுக்கலையா? அப்ப 4 முறை எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? குஜராத்ல அவங்க வந்து ஒரு 6-7 முறை ஆட்சியில் இருக்காங்களே, எந்த உரிமை தொகை கொடுத்தாங்க? சோ உரிமை தொகை வந்து இவருடைய அச்சத்தின் விளைவு. ஐயோ அவர் 2000 ரூபாய் அறிவிச்சானே, நம்ம அறிவிக்கலன்னா போயிருமோ. சோ they don't want to take a chance. அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ஆனா அது வந்து ஒரு டிசாஸ்டர்ல போய் முடிக்க போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 1000 ரூபாய் வந்து மகளிர் கொடுக்குது. கிட்டத்தட்ட 1,20,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குது. அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சொல்லி 13,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குது. சரிங்களா? 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குற பிரச்சனை. நீங்க கடன் வாங்கி போங்க, நானும் கடன் வாங்கி போறோம், எல்லாரும் வாங்குவோம், கொடுக்குவாங்க, கைமாத்துல இருந்து 100 வாங்குவோம். ஆனா அது எப்படி அடைப்பீங்க? அதுக்கு பதில் இருக்கா? நீங்க 13,000 கோடி ரூபாய் விரயமா போகுது. அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, எக்ஸ்பெண்டிச்சர். 1,00,000 ரூபாய் கடன், 1,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க இயர் பை இயர். நீங்க 4 வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 4,00,000 கோடி கடன் வாங்குறீங்க. இந்த 4,00,000 கோடி கடன் வாங்குனீங்களே என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது செலவு பண்ணீங்களா? ரோடு போட்டீங்களா? ஏர்போர்ட் போட்டீங்களா? ரயில்வே ஸ்டேஷன் போட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தீங்களா? கிராம சாலைகள் போட்டீங்களா? போக்குவரத்து புதுவெளித்துல பஸ் பூரா அழுதுகிட்டு இருக்கு. பால்ல வந்து பூச்சி வந்துட்டு இருக்கு, நீ வந்துட்டு இருக்கு, அந்த அளவு குறைச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க விவசாயிகளுக்கு பால் கூட்டி தரணும், எல்லாத்துலயும் பஞ்சாயத்து. சோ அப்ப நீங்க 1,00,000 கோடி எங்க போகுதுங்கிற கேள்விக்கு பதில் என்ன? அப்ப நீங்க வாங்குறத வந்து என்ன மாதிரி செய்றீங்கன்னு பாருங்க. நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படினா பிரயோஜனம். அந்த இடத்துல பிஜேபி விழுவது நல்லது இல்ல நாட்டுக்கு. பிஜேபிக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நான் வந்து ஐ அம் நாட் ஃபார் தட். உங்க கையில பணப்புழக்கம் இருக்கணும். அது நீங்கள் சம்பாதித்ததாக இருக்கணும். அப்ப உங்க சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அரசு ஏற்படுத்தணும். கையில 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோமா, எத்தனை நாள் 1000 கொடுக்க முடியும்? 1000 ரூபாய் செலவு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்து திரும்பி 1000 ரூபாய் கேட்பேன். அப்ப இந்த தேர்தல் 1000 ரூபாய், அடுத்த தேர்தல் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய கட்சியில ஏதாவது 5000 ரூபாய் மாசம் கொடுப்பேன்னு சொல்றாங்களே பாத்து. இல்ல அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா தொடர்ச்சியா இதே அனௌன்ஸ்மெண்டா தான் வந்துட்டு இருக்கு. தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சி அல்லது பல கட்சிகள் மாதம் 5000 ரூபாய் நான் பெண்களுக்கு கொடுப்போம்னு கிளம்ப போறேன். இது முடிவே கிடையாது. 5000 கோடி ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருவீங்க நீங்க. நான் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பீங்க? எங்கன்னு கொடுப்பீங்க? கடன் வாங்கி கொடுப்பீங்க. அந்த கடன் யார் தலையில விடியும்? இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்க தலையில தான் விடியும். 1000 ரூபாய் வாங்காம உட்கார்ந்துட்டு இருக்கோமே, எங்க தலையில சேர்ந்து விடியும். அவ்வளவுதான். யார் அடைப்பா? அப்ப இத மாதிரியான ஒரு அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து நாட்டுக்கே நல்லது இல்லை. அது ஒரு சாபக்கேடா மாதிரி இருக்கு. அது இல்லாமலே ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த கட்சிகள் வந்து என்ன நீங்க சொல்ல 27 வருஷம் கட்சி ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலன்னு சொல்லுவாங்க நரேந்திர மோடிக்கு தோல்வின்றாங்க, பட்ஜெட்டுக்கு மக்கள் காட்டி எதிர்ப்புன்றாங்க. புரியுங்களா? அப்படியே ட்விஸ்ட் கேம். இன்னைக்கு டெல்லியில பிஜேபி தோத்து இருந்துச்சுன்னா இன்னைக்கு பேட்டியே வேற யாரு? அது என்ன காரணம் சார்? இவங்க மத்தியதர மக்கள் புறக்கணிச்சாங்களா? மதவாதத்தை மக்கள் ஏற்கலையா? வேற கேள்விகள் வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இமேஜை காப்பாற்றுறக்காவது எங்க ஸ்டேட்ல கவர்மெண்ட் பிடிக்க வேண்டியது. புரியுங்களா? அப்ப இந்த இமேஜுக்கு பயந்து தான் அவங்க வந்து எந்த சாய்ஸ் எடுக்க விரும்பல, எந்த சான்ஸ் கொடுக்க விரும்பல, பண்ணி இருக்கிறது அதே பண்ணி கிளம்புறாங்க. அது நல்ல போக்கல்ல. ஆரம்பித்தவர்கள் இருந்து வளர்த்தெடுப்பவர்கள் வரைக்கும் யாருக்கும் நல்ல செய்ய போல, நாட்டுக்கே கேடு. இனிமே ஆம் ஆத்மியோட நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா பஞ்சாப் ஓகே, இப்ப டெல்லி ஆம் ஆத்மி வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு, துடை தெரியப்படவில்லை. இன்னைக்கும் 22 எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதை மறந்துடக்கூடாது. ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் 2/3 வந்து 1/3 அவங்க இருக்கிறாங்க. 2/3 நீங்க வச்சிருக்காங்க, நீங்க வச்சிருக்கீங்க, 1/3 அவங்க வச்சிருக்காங்க. சோ இன்னும் துடை தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும், நிறைய பேர் கவனிக்கல. அதை பத்தி எந்த டெலிவிஷன் சேனல்ல பேசுற மாதிரி பார்க்கல. இப்போ வரைக்கும் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்குமான ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் less than 3 3% குறைதான். அப்ப அவர்கள் வந்து பேஸ் இழந்துடலாம்னு பார்க்கணும். பிஜேபி has grown, ஆம் ஆத்மி has not fallen. வைப்ட் அவுட் கிடையாது. அந்த துடைப்பம் வச்சிருக்காங்கல்ல, அந்த துடைப்பத்தை வச்சு பெருக்கி எரியல. அந்த துடைப்பும் இன்னமும் இருக்கு, அந்த குச்சிகள் இன்னமும் இருக்கு. அது துடை தெரியப்படுமா இல்லையாங்கிறது உங்களுடைய நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட். ஆனா கெஜ்ரிவாலுக்கான மதிப்பு இருக்குமா? ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு தோத்துருக்காரு, அதிஷி ஜெயிச்சிருக்காங்க. கெஜ்ரிவாலால தான் ஆம் ஆத்மி இவ்வளவு நடந்தது நான் சொல்றேன். கெஜ்ரிவால் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா தன்னுடைய கட்சியா மாத்த பார்த்தார். ஆம் ஆத்மி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சாமானியன் அப்படின்னு அர்த்தம், காமன் மேன், சாமானியன் அர்த்தம். அப்ப அவர் வந்து பையில ஒரு ரெனால்டு பேனா வச்சுக்கிட்டு மாருதி 800ல பதவியேற்க வந்த ஒரு மனிதரா இல்ல. இன்னைக்கு அவர் வந்து சீஷ் மஹால் போட்டு பளிங்கு மாளிகை கட்டி வேற ஒரு வசந்த மாளிகை ரெடி பண்ற இடத்துக்கு அவர் போயிட்டாரு. அவருடைய குருநாதர் அண்ணா ஹசாரே விமர்சிக்கிறார். நீ என்னைக்கு பணத்துக்கும் சரக்குக்கும் பின்னாடி போனியா, அப்புறம் எங்க திருந்த போற அப்படின்றார். அப்ப அந்த இடத்துக்கு போய் நிக்கிறார். அவர் அப்படி உருவாகல. அவர் கூடவே இருந்து அவருக்காக குரல் கொடுத்து அவர் முன்னிலைப்படுத்தி வந்த
தேவேந்திர யாதவ், சாரி யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டார் முதல் எலெக்ஷன்லயே. அப்ப நீங்கள் வளர்த்து விட்டவர்களை பூரா நீங்க மாறல பாஞ்சிருக்கீங்க. நீங்கள் வந்து தனி மனிதர்களா உங்களை முன்னிறுத்திக்கிறீங்க. நீங்க ராகுல் காந்தி, நரேந்திர மோடி, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி யோசிக்கிறீங்க. நான் சாமானியன், அதாவது எப்படி அவங்களுடைய கட்சியோட ஐடியாலஜி என்னவா இருந்தது அப்படின்னா ரிஃபைன்டு வெர்ஷன் ஆஃப் கம்யூனிசம். அதே குழு மனப்பான்மையோட தான் இருக்கணும், தனி மனிதர்கள் கிடையாது. ஒரு டீம், ஒருங்கிணைப்பு குழு, கமிட்டிமாங்க. பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரு, என்னைக்காவது நீங்க ஆம் ஆத்மி கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கூடி பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. கரெக்ட் தானே, பார்த்ததே இல்லையா நம்ம. அதுதான் பாயிண்ட். ஏன்னா அவங்க முழுக்க நாமக்கு வாஸ்தே பேப்பர்ல எழுதி கூடிச்சு வச்சு போயிட்டு போறாங்க. அவர் வீட்டில் வச்சு பேசுவாங்க, அதான் செயற்குழு, அதான் பொதுக்குழு. அவர் தான் செயற்குழு, அவர் தான் பொதுக்குழு, அவர் தான் மாவட்டம், அவர் தான் மந்திரி, அவர் தான் எல்லாம். அப்படி போகும்போது அவருடைய செயல்பாடுல மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சரி அரகண்டப்பா போட்டுப்பா ஒழுக்கமா இருக்கலப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஊழல் கரைபடைஞ்சிருச்சு. அதுவும் போச்சா அப்படின்னு மக்கள் வெறுத்துட்டாங்க. அது வந்து அதிருப்தி அலை இல்ல, வெறுப்பு அலை. அதனாலதான் அவருடைய கட்சி தோற்கிறது, அவரே தோற்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டுல திமுக தோத்திருக்கு, அதிமுக தோத்திருக்கு. ஆனா கருணாநிதியே தோத்தார் அப்படின்னு வேற கணக்கு, ஜெயலலிதாவே தோத்தாங்க அப்படின்னு வேற கணக்கு. அண்ணா நகர் எலெக்ஷன்ல 800 ஓட்டுல ஜெயிக்கிறார் கருணாநிதி. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில வந்து 800 ஓட்டுல வந்து லியாகத் வந்து வெல்றார். அத மாதிரி ரொம்ப அதை கிட்டத்தட்ட தோத்த கணக்குல போய் நிக்கிறார். ரொம்ப கரணதப்பனா மாறி போயிருக்குங்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி தலைவர்களுடைய தோல்வி வந்து வேற மாதிரி நிற்கும். கட்சி தோக்கு வந்து அடுத்து இந்த இடத்துல கட்சி 22 சீட் வாங்கிருச்சு. அப்ப அந்த ஆம் ஆத்மி கட்சியிலேயே மக்கள் செல்வாக்கு பெற்ற மற்ற தலைவர் வந்துட்டாங்க. ஆனா நீங்க தோத்துறீங்க. அப்ப பப்ளிக் வந்து உங்களை வந்து வேற மாதிரி பார்த்துருக்காங்க. நீங்க செஞ்சது தப்புங்க நினைச்சிருக்காங்க. அதனுடைய விளைவா கட்சி போயிடுச்சு. சோ அவர் தான் கட்சிக்கான மைனஸ் பாயிண்டா இந்த இடத்துல இருக்காரு இந்த எலெக்ஷன். சரி, இப்போ அதே நேரத்தில் ஊழலை டெல்லி மக்கள் வந்து பாக்குறாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்பயும் ஊழலை எதிர்த்து தான் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு. எந்த ஊர்லயுமே ஊழல் பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் நீங்க எப்படி ஊழல் பத்தி சொல்வீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக மேல 100 ஊழல் வழக்கு இருக்கு, திமுக மேல 150 ஊழல் வழக்கு இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? அது வந்து ஆனால் ஒரு உண்மையான ஒரு மனிதர் ஊழலுக்கு எதிராக வந்தாருன்னா அவங்களுக்கு ஆதரிப்பாங்க. மக்கள் வந்து எந்த முடிவுக்கு போயிட்டாங்க நார்மலா அப்படின்னா ஊழல்லாம் தட் பிகம் ரொட்டீன். நான் வந்து என்னுடைய ஆண்டு விழாவில் சொன்னேன், இன்னைக்கு வந்து நல்லவனுக்கான அடையாளம் என்னன்னா வாங்கின காசுக்கு கரெக்டாக வேலை பார்த்துவான். அவனுக்கு ஒரு 10,000 லஞ்சம் கொடுக்குறீங்க, அவன் செஞ்சிருவான். நல்ல மனுஷன் சார், லஞ்சம் வாங்கினா கரெக்டாக செஞ்சு கொடுத்துரு. அப்ப யாரா கெட்டவன் காசும் வாங்கிட்டு செய்யாம இருக்கிறவன். அப்ப அந்த காசை வாங்காத ஒருத்தர் இருக்கானே அவன் போய் இழிச்சவாய். உங்களுக்கு புரியுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு காமன் மேனிட்டி போயிடுச்சு. அவங்களுக்கு பிராக்டிஸ் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு பெர்மிஷன் ஒன்று எவ்வளவு செலவாகும் இப்படி கிளம்பிட்டாங்க. வீட்டு பெர்மிஷன் செங்கல் சிமெண்ட் பிசினஸ்ல நீங்க பேப்பர் ஒர்க்கு தனியாக நீ எழுதாணும் அப்படி அது எல்லாருடைய ஏற்புலையும் வந்துருச்சு. ஆனா ஒருத்தர் சத்தியசந்தனா எழுவார் அப்படின்னு மக்கள் அவரை ஆதரிக்க தயாரா இருக்காங்க. அதுதான் விஜயகாந்துக்கு நடந்துச்சு, அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்துச்சு, அதுதான் நரேந்திர மோடி நடந்துச்சு. 2014 வரைக்கும் ஊழல் 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 டெய்லி ஒரு ஊழல் கேஸ் பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல ஊழல் வந்து தட் பிகம் ரொட்டீன் ஒன்று பார்க்கும்போது ஒரு மாடல் குஜராத் மாடல் ஒன்று பார்த்தார். ஒரு ஊழல் புகார் கூட இல்லை. 3 தொடர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அவர் எதிர்த்து போராடி இருக்கு. எதிர்த்து போராடினப்போ ஒரு புகார் கூட சொல்ல, பொய்க்கு கூட ஒன்று புகார் சொல்லுங்க, நீ எனக்கு காசு அடிச்சல ஒரு பொய் கூட சொல்ல முடியல. அப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னே மக்கள் இந்தியா முழுக்க போட்டார். யார் குஜராத்தை போய் பார்க்கல, நீங்க போய் பார்க்கல, நான் போய் பார்க்கல, பிஃபோர் த 2014 எலெக்ஷன்ஸ், ரைட்? ஆனா அந்த எண்ணம் பாரு, அந்த மாடல் பயங்கரமா இருக்கு. அந்த வேற மாதிரி இருக்கா, வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கா, அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா, அப்போல் கட்டுவா இருக்கா, ஒழுக்கமா இருக்கா, ஊழலுக்கு எதிராக இருக்காரு. அது ஆட்டோமேட்டிக். அப்ப ஊழலுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க, ஆனா ஊழல் எதிர்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவர் வந்தாருன்னு தாங்குவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தளவுக்கு மக்கள் துரோகம் செஞ்சுதான் நினைக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். 70க்கு 66 67 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 70க்கு 67 எதிர ஆளே கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல 70க்கு 60 என்ன விக்டரி? இன்னைக்கே பிஜேபி 50 தொடல, 70க்கு 60 எங்க இருக்கு, 67 எங்க இருக்கு. அப்ப எப்படி நம்புனாங்க உங்களை? பார்லிமெண்ட்டுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதே எலெக்ஷன்ல அசம்பிளிக்கு வந்து வேற ஓட்டு போறாங்க, உங்களுக்கு ஓட்டு போறாங்க. அப்ப உங்களை எவ்வளவு நம்புனாங்க? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ரைட், இது நமக்கு ஆள் அப்படின்னு ஒரு பாடம் கற்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு சீட்டு கூட எடுக்காத ஜீரோவாவே இருக்கக்கூடிய டெல்லியை விட்டுருங்க, காங்கிரஸுக்கு இந்தியா முழுக்க நடக்க போகுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எங்கெல்லாம் ஒரு தடவை காங்கிரஸ் தோத்துச்சோ அங்க திரும்ப வந்த வரலாறே கிடையாது. வெஸ்ட் பெங்கால, தமிழ்நாடு, ஒடிசாவை, குஜராத் அப்படி நிறைய இடம் காட்டிட்டே போறாரு. அதர் தென் கேரளா போயிட்டு இப்ப கேரளால 2 தடவை கன்சிக்யூட்டிவா காங்கிரஸ் கூட மாறி மாறி அதான் 1-2 ஸ்டேட்ஸ் தவிர ஒரு இடத்துல அது இன்னும் குறிப்பா மாநில கட்சிகள் விட்டாங்கன்னா போனதுதான். அது வந்து இன்னும் குறிப்பா நம்ம ஊர்ல சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல அவங்க வந்து 2014, 19, 24 தொடர்ந்து தோல்வி. இன்னைக்கு வரைக்கும் 100ங்கிற நம்பர் தொட முடியும். நீங்க 175, 200 தொடாம ஆட்சி பிடிக்கிற பத்தி பேசவே முடியும். ஒரு கட்சிட்ட 180, 200 இருந்தாதான் உங்க பின்னாடி நாங்க வருவோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு 300 வரும், ஒரு ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா நீங்க ஆட்சி அமைக்கிற 272 வேணும். அப்ப மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கொடுப்பாங்கன்னு நீங்க ஒரு 200 வச்சிருக்கணும். நீங்களே 200. அப்ப நாளைக்கு இன்னும் காங்கிரஸ் வளர்ந்து வச்சுக்கோங்க, இன்னும் காங்கிரஸ் வளர்ந்துன்னா இன்னைக்கு இருக்கிற 199 120 மாறும். அது எப்படி 190 மாறும்? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இப்ப சொன்ன பாருங்க, ஆம் ஆத்மி விழுந்திருக்கு, ஆனா 43% ஓட்டு வச்சிருக்காங்க. புரியுங்களா? அப்ப அடுத்த முறை வந்து இன்னும் விழுந்தாங்கன்னா 38 மாறும். ஒரே எலெக்ஷன்ல வந்து 12% சோழி முடிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. அப்ப காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சிக்கு மாத்திரம் வளர்ச்சிக்கும் போதுதான். அப்ப காங்கிரஸ் கட்சி வளருதுன்னு 50, 75, 100 ரைட்டுங்களா, 120 அடுத்து. இதுதான் இன்னைக்கே நம்பர். நான் சொல்லிடுறேன் உங்கள்ட்ட, அது 190 இல்ல. ஏன் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். உள்ள வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் அவங்க பண்ணாம
ஒரு குடும்பம் ஒரு கட்சி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மக்கள் அந்த காலத்துல தாண்டி வந்தாங்க. அப்படி ஒரு குடும்பம் தான் அப்படின்னா யூ ஷுட் பி ஈக்குவலி ஸ்மார்ட். அந்த இடத்துக்கு நேரு மாதிரி இந்திரா இல்ல, இந்திரா மாதிரி ராஜீவ் இல்ல, ராஜீவ் மாதிரி ராகுல் இல்லன்னு போச்சுன்னா அது நோபடி கேன் சே. அப்போ வந்து ஒன்னு யூ ஷுட் பி இன்டெலெக்சுவல் ஆர் யூ ஷுட் கிவ் அப். நீங்க யாருக்கா வழிபடணும். அதாவது நானும் எதுவும் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் வந்து வளர மாட்டேன்னா that is not going to help the party. சொல்றாங்க எங்க கேம்பெயினுக்கு கிடைத்த வெற்றி நாங்க தான் ஒரு ஊழல்வாதின்றதை வெளியில காமிச்சோம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால. சோ அதனால தான் மக்கள் இன்றைக்கு வந்து அந்த கட்சிக்கு ஒரு வந்து ஆட்சி வந்து அவங்க வந்து எங்க அக்கா தமிழிசை சொல்லுவாங்கல்ல வெற்றிகரமான தோல்வி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம வந்து அவங்க சொல்லி தான் ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதான். குஜராத்தை பத்தி ஒருக்க வந்து இவர் சொன்னாரு, நம்ம சிதம்பரம் அவர்கள் சொன்னார், அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து போன முறை நம்மளோட 10 சீட் குறைஞ்சிருச்சுல எங்களால தானே அப்படின்னாரு. நம்ம இப்ப நம்ம பார்த்தோம் 240 சீட் வந்தா கூட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே எல்லாரும் கிட்டத்தட்ட தோல்வி மாதிரி ட்ரை பண்ணாங்க. பிஜேபி ஆட்சி வந்து பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்திருக்காரு, அவன் தோத்துட்டா, நான் தானே பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி கிளம்பி போச்சு, அவ்வளவு ஒரே குஷியில போயிட்டாங்க. அப்படி கற்பனை உலகத்துல நீங்க வாழ்ந்துக்க வேண்டியதான். நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும். ஒரு எம்எல்ஏ 70ல 1 உங்க ரேஷியோ என்ன? 10க்கு 1ன்னா 10%. சரிங்களா? 70க்கு 1 கூட இல்லைன்னா அதுவும் கன்சிக்யூட்டிவா 3 எலெக்ஷன்ல. அப்ப மக்கள் உங்களை துடை தெரிந்து விட்டார்கள். நீங்க அக்கம்பக மக்களுடைய மனசுலயே இல்லை. இவ்வளவுக்கு பிறகு 11 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட், 11 வருஷம் 10 வருஷம் ஆம் ஆத்மி கவர்மெண்ட், 2 ஆன்டி கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணலையே. இவன் வேண்டாம் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான், அவன் வேண்டாம், 2 பேரும் உங்களை திரும்பி பார்க்கலையே. அப்ப இதை வந்து ஜெயராம் ரமேஷோ சிதம்பரம் போன்ற பெருமக்களோ பெருமைப்பட்டான்னு பட்டுக்க வேண்டியது. அதாவது அவங்களுக்கு வந்து முதல்ல என்ன நோயின்னு புரியல, அதை புரிந்து கொள்கிற விருப்பமும் இல்லை. அப்ப நோய் முற்றுவதை தடுக்க முடியாது. ஒருவேளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில இருந்திருந்தா எப்படினாலும் போயிருக்கும். இல்ல மார்ஜின்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதை வந்து சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்லைன் சொன்னேன். அதை பத்தி அரசியலை பொறுத்த அளவுக்கு 2 2 4 என்கிற தியரி கிடையாது. 2 2 6 ஆகலாம், 2 2 1 ஆகலாம். கணக்குல தான் நீங்க 2 2 4 பேருக்கு 4 4 கூட்டினாலும் 4. அரசியலை பொறுத்த அளவுக்கு 2 2 6 ஆகலாம், 2 2 1 ஆகலாம். அது நெகட்டிவ் ஓட்டார். அவன் கூட நீ ஏன் சேர்ந்த அப்படி அதுலயே விழுந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நடந்து 2013 இவங்க வந்து ஒரு 28-30 சீட் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்து இவங்க நம்பர் காங்கிரஸ் இவங்க சேர்ந்தது மக்கள் நொந்துட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வேண்டாம்னு தான் உனக்கு ஓட்டு போட்டுருங்க, நீ திரும்பி காங்கிரஸ் ஓ அவனா நீன்னு அங்க டவுட் வந்துருச்சு. அங்கதான் அது முதல் நம்பிக்கை இழப்பு நடந்துச்சு. அதன் பிறகு which is history. சோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தொடர்ச்சிட்டாங்கன்னு போயிட்டாங்க சொல்ல முடியாது. பட் தேர் ஸ்டில் தேர். அதை நம்ம வந்து அதை விட்டு கொடுத்துட முடியாது. திருமாவளவன் சொல்றாரு டெல்லியில பிஜேபி தேசத்துக்கே பின்னடைவு. இவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்கியோ சிறுபான்மையினரையும் இந்துக்களையும் பிரிச்சு வந்து அதுல வந்து ஒரு அரசியல் ஆதாயம் எடுக்கக்கூடிய பூனை வந்து கண்ண மூடிக்கிட்டா உலகம் இருந்துக்கிட்டு நினைக்கிற மாதிரி தான். நான் தான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சிக்கு சொன்னேன், அதே தான் அண்ணன் திருமாவளவனுக்கும் அதே திமுக அதான் இந்திய கூட்டணியில் எல்லா கட்சிகளுக்கும் அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரியலன்னா அதுக்கான சொல்யூஷனும் தெரியாது. When you don't understand the problem, you cannot find out the solution. என்ன உங்களுக்கு ப்ராப்ளமே புரியல, அப்ப சொல்யூஷன் எங்க புரியும்? ப்ராப்ளம் புரிஞ்சாதானே சொல்யூஷன் புரியுவீங்க. என்கிட்ட 10 ரூபாய் இல்ல, எனக்கு 10 ரூபாய் வேணும், நான் உழைச்சா 10 ரூபாய் கிடைக்கும். என்கிட்ட என்ன இல்லன்னே தெரியலையே, அப்ப நான் என்ன தேடுவேன்? அதான் இவங்களுடைய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இவங்க இத மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க போறாங்க. என்ன சொல்றாங்க? எல்லாரும் ஈகோ விட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையாகும். அதுலயே அவருக்கு தெரிய வேண்டாமா 30 கட்சி சேர்ந்து நான் ஒரு கட்சி எதிர்ப்பேன், அப்பயே அந்த கட்சி சிங்கிளா வந்து ஜெயிக்கிற இடத்துல இருக்குன்னு இது தெரிய வேண்டாமா? இது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி தான் தெரியணுமா? இது உங்களுக்கு சுயமா தெரியாதா? நம்ம இத்தனை கட்சி கூட்டணி வச்சோம், 240 இருந்தாங்க, அவங்க 32 கட்சி கூட்டணி வச்சோட 240 வர முடியலையே. அப்ப நம்ம எவ்வளவு பின்னாடி இவ்வளவு கட்சி கூட்டணி ஒரு ஓட்டு காம்ப்ளிமெண்டே ஆகலையே. அப்ப மக்கள் வந்து பிஜேபியை நம்புறாங்களே, இவ்வளவு அக்ராஸ் இந்தியா, நார்த் ஈஸ்ட்ல இருந்து நார்த்ல இருந்து சவுத்ல இவ்வளவு நம்புறாங்க. தமிழ்நாட்டில் 18% ஓட்டு கொடுத்தாங்க. அப்ப பிஜேபி ஏன் நம்புறாங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அப்ப இவ்வளவு நான் சொன்னேன், ஒரு நாள் ஒரு மாநில ஒரு மக்கள் முட்டாள்தனமா ஓட்டு போட்டுக்கலாம், உணர்ச்சிகரமா ஓட்டு போட்டுக்கலாம். மதுரையில் இந்தியா முழுக்கவா 3வது தேர்தலில் பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டா தூக்கிட்டே போறாங்க. சத்தீஸ்கர்ல அவங்க தான் வெற்றி, மத்திய பிரதேசல அவங்க தான் வெற்றி, மகாராஷ்டிரா வட மாநிலங்கள்ல இதே தான் பண்றாங்க. அப்ப இங்கேயும் இதே தான் நடக்க போகுது. அப்ப நீங்க எத்தனை மாநில மக்கள் இன்சல்ட் பண்றீங்க? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, ரீசென்ட் டேஸ் இத்தனை மாநில மக்கள், ராஜஸ்தான் இத்தனை மாநில மக்களும் தவறானவர் இல்லையா? ஜார்க்கண்ட்ல இதே கேஸ் ரிவர்ஸ் வந்துச்சு. ஜார்க்கண்ட்ல பிஜேபி காட் ஹையர் ஓட் பர்சன்டேஜ் தென் ஜேஎம்எம். ஓட் பர்சன்டேஜ்ல ஜேஎம்எம் கூட வந்து பிஜேபி கூட வந்து சீட்ல அவங்க இருந்தாங்க. அப்ப அத்தனை மக்களும் முட்டாள்கள் இல்லையா? அத்தனை மக்கள் மதவாதிகள் இல்லையா? அண்ணன் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் நியாயம். தமிழ்நாட்டில் 18% மக்கள் ஓட்டு போட்டாங்க. 18% தப்பான மக்களா, மதவாதிகளா, வெறி பிடித்தவர்களா? 18% பாப்புலேஷன் நீங்க இன்சல்ட் பண்ண போறீங்களா? அப்ப ஏன் அவர்கள் ஈர்க்கிறார்கள்? 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன் 2019, 21, 24 3 தேர்தலில் பிஜேபி டிஎம்கே கூட்டணி ஓட்டு குறைஞ்சிட்டே வரும். நாங்க டேட்டா எடுத்து போட்டோம். 19 வாங்கின வாக்கு வந்து 21 வாங்கல, 21 வாங்கின வாக்கு 24 ஜெயிச்சாங்க வேற விஷயம். பட் ஓட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். ஏன்னு யோசிக்க வேண்டாமா? இந்த ஃபாலிங் டவுன் ஆச்சுன்னா இன்னொருத்தர் கெய்னிங் வாக்கு தானே, அதை யோசிக்க வேண்டாமா? இது வந்து பாசிச சக்தி, மதவளவு சக்தி. அப்ப நீங்க எங்க தொடர்ந்து உங்களுக்கு 3 தேர்தலில் மக்கள் கீழே காலி பண்ணிட்டே போறாங்க.
அதனால தானே பிஜேபி எந்திரிக்குது. அதனால தானே சீமானுக்கு வந்து தனித்து நின்னே வந்து தேர்தல் அங்கீகாரம் கிடைக்குது. அதனால தானே விஜய் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்பேஸ் ஏன் கிரியேட் ஆகுதுங்க? உங்க ஸ்பேஸ் காலி ஆகுது, அவங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, இவ்வளவுதான். அப்ப இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் மக்களுடைய அன்பை பெறுவது. நான் இன்னொரு தியரி சொல்லியிருக்கேன், உங்கள்ட்ட சொன்னா இதுல சொல்லிடுறேன். 1,20,00,000 பேருக்கு இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல 4 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மலா அப்பா அம்மா அண்ணன் தம்பி 4 ஓட்டு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு ஓட்டு விடும்? 4,80,00,000 ஓட்டு விடணும். நான் சொல்ற கணக்கு சரியா? 1,20,00,000 பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த வீட்டுல எல்லாரும் ஓட்டு போடணும்ல. நீங்க நல்ல ஸ்கீம் தானங்க, நல்ல ஸ்கீம், திருப்புமுனை ஏற்படுத்திய ஸ்கீம், அந்த வீட்டு பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஸ்கீம், மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் திட்டம் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதான் நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த குடும்பத்துல பயன்பெறுவாங்க மட்டும் சொல்றேன். அப்ப 4,80,00,000 ஓட்டும் வேண்டாம் சார், அதெல்லாம் கள்ள கணக்கு, ஓவரா பேசுறீங்க. பாதியை கழிச்சிருக்கு. 2,40,00,000 ஓட்டு விடணுமா இல்லையா? விழுதான் பாருங்க, விழுந்திருக்கான்னு பாருங்க. 2024 நான் சொல்றேன், 1000 ரூபாய் வாங்கின குடும்பத்துல பாதி ஓட்டு கூட விடல. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. நீங்களே கண்ணை மூடி கொண்டு உலகம் அப்படி இருக்கு சொல்லிட்டு உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க. நான் சொல்லுவேன், அது உங்க கூட்டணி தான் கெடுதல் பண்ண போச்சு. ஏன் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வர முடியல? உங்களுக்கு பிரச்சனையும் புரியல, தீர்வும் கிடைக்கல. ஏன் திமுக கூட்டணி பின்னாடி சந்திச்சிட்டு இருக்கு? உங்களுக்கு பிரச்சனையும் புரியல, தீர்வும் யோசிக்கல. இவ்வளவுதான். இனி இண்டி கூட்டணி அப்படிங்கிறது இனிமேலும் இருக்கும் அப்படின்னு. இண்டி கூட்டணி ஆரம்பத்திலே சந்தர்ப்பவாத கூட்டணி, அதனால சந்தர்ப்பத்துக்கு ஏற மாதிரி இருக்கும். உத்தரப்பிரதேசல இண்டி கூட்டணி இல்ல, டெல்லியில இண்டி கூட்டணி இல்ல, மகாராஷ்டிரால சொல்லிட்டாரு நாங்க லோக்கல் பாடி எல்லாம், அதெல்லாம் நாங்க வந்து அப்ப வேற ஏற்பாடு பண்ணி இப்ப சரத்பவார் தான் பாவம் சேர்த்து வச்சிருந்தாரு, அவரும் சேர்க்கல. மம்தா பானர்ஜி என்னைக்குமே மதிச்சது இல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து அந்த இந்திய கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி இணையா தான் இருக்கு. 32 கட்சியில ஒரு கட்சி. நான் ஒரு பிரைம் பார்ட்டி அப்படி நடத்தல. நான் கன்வீனரும் இல்ல, நான் கோஆர்டினேட்டரும் இல்ல, நான் லீடரும் இல்ல, நான் டாப் பார்ட்டியும் இல்ல. நோபடி இஸ் ரெஸ்பெக்டிங் மீ. எந்த கட்சி அவங்க மதிக்கிறாங்கன்னு கேளுங்க. அப்ப காங்கிரஸ் ஏன் அந்த மதிப்பு இழந்திருக்கு? இந்த டெல்லி எலெக்ஷன்லயே இந்தி கூட்டணி மற்ற கட்சிகள் எல்லாம் ஆம் ஆத்மியை சப்போர்ட் பண்ணாங்களே தவிர காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. 4 பேர் இந்தி கூட்டணி ஒண்ணு போல, ஆனா சப்போர்ட் பண்ண 4 பேர், அதுல இருந்த 4 பேர் ஆம் ஆத்மியை சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்? உள்ளே பெரிய கட்சி நீங்க தானே, எல்ஓபி வந்து ராகுல் காந்தி தானே, அவங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? அதான் இதை புரிஞ்சுக்கலன்னு அவங்க உட்காந்து பேசிட்டே இருக்க வேண்டியதான். தமிழ்நாட்டில் மாதிரியான தொகுதிகளில் திமுக மாதிரி தலைவர் வந்து கொடுத்து ஒரு 10 எம்பி கொடுத்து அவங்களுக்கு ஏதோ கௌரவத்தை மிச்சம் வச்சிருக்கு. இந்த தொகுதி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக கொடுக்கலன்னா 10ல் 0 தான் வாங்கிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற 90 சீட் 80 தான் மாதிரி நிற்கும். அவங்க ஒரு நாள் அதை பெற போறது இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் புரிஞ்சுக்காம they cannot come up. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய திமுக கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி வந்து 4 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு திமுக தரப்புல சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்த வேண்டியது, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. போன தேர்தலில் 74% போலி, இந்த தேர்தலில் 66% தான் போலி. கிட்டத்தட்ட 8% மக்கள் வந்து போதுவாங்க, உங்களுக்குலாம் வேற வேலை, நீங்க சும்மா தேர்தல் நடத்திட்டு நீங்களே ஓட்டு போடுவீங்க, நீங்களே வாங்கினா பேசாம விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்போ வந்து அது ஆப்வியஸா ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஓட்டு பேசாம போட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல இவர்களுக்கு கிடைத்த ஓட்டை, இவர்கள் வாங்கிய ஓட்டை, இவர்கள் வென்ற சதவீதத்தை பேசவே கூடாது. நாம் தமிழர் கட்சி வாங்கினா தான் பேசுவோம். அவங்க டெபாசிட் வாங்கல, சோ பெரியார் மண்ணுன்றதை நிரூபிச்சுட்டாங்க தமிழக மக்கள். அவங்க எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினாங்கன்னு சொல்லுவோம். அவங்க நேத்து வரைக்கும் 8 வாங்கியிருந்தாங்க, இன்னைக்கு கூட வாங்கியிருக்காங்க, கம்மியா வாங்கியிருக்காங்க. அப்ப அதிமுக வாக்காளர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பாஜக வாக்காளர் அவங்களுக்கு போட்டிருக்காங்க, திமுக வேண்டாம் நினைக்கிறவங்க போட்டிருக்காங்க. ஈரோடு பெரியார் பிறந்த இடம். தமிழ்நாடு பெரியார் மண்ணா இல்லையாங்கிற விட்டுருங்க, ஈரோடு பெரியார் பிறந்த மண். அந்த ஊர்ல தெரு தெருவா பெரியார திட்டி, அந்த ஊர்லயும் சரிங்களா, அவர் மெட்ராஸ்ல பேட்டி கொடுத்தாரு ஓடி போயிட்டாருங்கிறதுல ஈரோட்ல உட்கார்ந்து தெரு தெருவா பெரியார திட்டி, ஆமா அப்படிதான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டு வாங்கிருக்கு. அப்ப இது யார் கிடைச்ச வெற்றி? நீங்க ஜெயிச்சதுக்கு வந்து 4 ஆண்டு சாதனைக்கான வெற்றி, சூப்பர். அவருக்கு கிடைச்ச ஓட்டு அது என்ன சொல்லிருங்க? அத்தனை கள்ள ஓட்டு சொல்லிருங்க, தேர்தல் முறையா நடக்கல சொல்லிருங்க. அந்த ஓட்டு வாங்கியிருக்காருல ஒரு 22, 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு யார்? 23,000 ஓட்டு யார்? 60,000 பேர் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் 20,000 பேர் யாருக்கு போட்டுருக்காங்க? அவங்கள ரெண்டு ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டோட ஓட்டுமே இந்த பக்கமும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அந்த பக்கமும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்ற மாதிரி ஆகுங்க. ஏன் அவங்களுக்கு போட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து நீங்க ஏடிஎம்கே காரங்க டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, ஏன்னா நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்க, சூப்பர், ஐ அக்ரி, எனக்கு வந்து டிஸ்பியூட்ல. நாம் தமிழர் வாங்கின வாக்கு எதுக்கானது சொல்லுங்க? திமுக எதிரானது. நல்லாட்சி இல்லங்கிற சிந்தனையா, பெரியாரை ஏற்கலங்கிற சிந்தனையா? அப்ப இது அட்லீஸ்ட் 25,000 பேர் ஈரோட்ல பெரியார் ஏற்கல ஒத்துக்கிறீங்களா? சொந்த மண்ணுல ஒத்துக்கிறீங்களா? வேண்டாம். 25,000 பேர் ஈரோட்ல தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்கலன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிறீங்களா? அதையாவது ஒத்துக்கிறீங்களா? அவர் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு சொல்லணும்ல, அவரே ஓட்டு போட்டுக்கிட்டாரா? அத்தனையும் கள்ள ஓட்டா? என்னன்னு சொல்லுங்க. நீங்க வாங்கினது 4 ஆண்டு நல்லாட்சிக்கு அத்தாட்சி, சூப்பர். அவர் வாங்கின ஓட்டு என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவர்களே ஒரு ரிட்டாரிக்கா சொல்லிக்கிட்டு பண்ண வேண்டியது. அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. இப்போ அதிமுகவுக்கே ஒரு த்ரெட்டா நாம் தமிழர் கட்சி உருவாகி, அதெல்லாம் அதீதம். அதிமுகவும் பாஜகவும் போட்டிட்டு இருந்தாங்கன்னு அவர்களுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உத்வேகம் கிடைச்சிடும். கட்டாயம் தோப்பாங்க, ஆனா தேர்தல் இன்னும் நியாயமா இருந்திருக்கும், தேர்தல் இன்னும் முறைப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து யாரும் கேட்கல. நாம் தமிழர் வந்து திருத்துருவா அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்களை பாருங்க, ஒரு குட்டியான 407 ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டாங்க, ஒரு போராட்டம் பண்ண விட, ஒரு மைக்கு கட்ட விட மாட்டாங்க. 6 மணிக்கு கூட்டம் போடுறதுக்கு 5 மணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நாங்க வந்து படாபாடு